இந்த மாதம் முடிவுன்னு 2 நாள் தான் இருக்குது. இந்த 2 நாளில் வந்து நம்ம என்னத்தை பெருத்த சாதிச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையும் வந்து விடாமல் அன்னன்னைக்கு நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயத்த வந்து சாதிச்சுட்டே இருக்கணுங்க. சாதனைனா 4 பேர் கை தட்டினு தான் சாதனை பண்ணணும் அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம மனசுக்கு நம்ம ட்ரை பண்ணுற விஷயம் சக்ஸஸ் ஆச்சுனாவே பெரிய சாதனை தாங்க. சரி வாங்க நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாம். இன்றைக்கி நமக்கு செவ்வாய்க்கிழமைன்றதால முருங்கைக்காய் சாம்பார் வச்சாச்சு. பீட்ரூட்டையும் கேரட்டையும் நறுக்கி போட்டு தேங்காவை துருவி போட்டு ஒரு பொரியல் பண்ணியாச்சு. ஆனால் ஒரே ஒரு லாகிங் தாங்க, தக்காளி வீட்டில் இல்லைங்க, என்னால் ரசம் வைக்கலை. ஸோ சாம்பார் மோர் தயிர் இதுதான் நம்ம வீட்டில். கொஞ்சம் தொட்டுக்க கேரட்டு பீட்ரூட் பொரியல் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சாச்சுங்க. ஓகே நம்ம சமையல் முடிச்சிட்டோம், நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி மொழிவி நல்லா நம்ம முகம் தெரியுதா பளபளன்னு இருக்கான்னு பார்த்து ஃபுல்லாக கிச்சனை க்ளீன் பண்ணி பாத்திரத்தெல்லாம் விளக்கி போட்டு அப்பா சூப்பராக இருக்குது, இப்படி தான் இருக்கணும் கிச்சன் அப்படின்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம சமையல் பண்ணும்போதெல்லாம் கலைய தான் செய்யும். அதை நம்ம வந்து குடச்சி க்ளீன் பண்ணி அடுத்த நிமிஷம் நம்ம பார்க்கும்போது அப்பா என்ன ஒரு அருமையான வேலைக்காரன் வேலை தெரிஞ்ச வேலைக்காரன்ற மாதிரி தான் ஒரு திருப்தி தரும். ஸோ நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தடபுடலாம் வந்து முடிஞ்சிடுச்சு. என்ன டிஃபனை பற்றி பேசவே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிஃபனை பற்றி பேசவே இல்லைன்னா அன்றைக்கி என்ன இருக்கும், கண்டிப்பாக மீந்து போன மாவில் தோசை தாங்க சுட்டுருப்போம். ஸோ இட்லி வந்து பார்த்திங்கன்னா 2-3 நாளாக கண்டினியூஸாக சுற்றுதால வீட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப போர் ஆகிட்டாங்க. சரி நம்மளுக்கு ஒரு மனசாட்சி இருக்கே அப்படின்ற ஒரு அடிப்படையில் இன்றைக்கி வந்து புது விதமான ஒரு தோசை, தோசை கல்லில் மாவு ஊற்றினா அவ்வளோதாங்க தோசை. நம்ம என்னங்க புதுசாக ட்ரை பண்ணுற போகிறோம், அதுவும் நம்ம நார்மல் டேஸ்லனா கூட பரவாயில்ல, ஒர்க்கிங் டேல நம்ம என்னங்க புதுசாக ட்ரை பண்ணுற போகிறோம், அவ்வளோதான். சரி ஓகே நம்ம கட்டிட்டு நம்ம மோட்டே ஸ்கூல்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அள்ளி போட்டு வீட்டில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அள்ளி போட்டு எல்லாத்தையும் மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டு கிளம்பியாச்சுங்க. ஸோ நம்ம வீட்டில் இன்றைக்கி சுட தோசை முருங்கைக்காய் சாம்பார் ஊற்றி தலைன்னு அள்ளி சாப்பிட்டாச்சுங்க. ஓகே ஈவினிங் வந்து இப்போலாம் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதே இல்லைங்க, அந்தளவுக்கு டயர்டாக இருக்குன்னு பாருங்க. லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் டச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்ச டின்னரை அப்படியே ஒரு கேப்சர் பண்ணியாச்சுங்க. ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக ப்ரெட் ஆம்லேட் தான். நாளைக்கு இன்னும் விசேஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சா கொஞ்சம் பேட்ரி லோவாக தாங்க இருக்குது, கொஞ்சம் போக பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். நாளைக்கு அட்டகாசமான அட்ரோசிட்டியோட சந்திக்கலாம். பாய்.